2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனம் வரை. யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாயிருந்தான். 36 வருஷம் எருசலேமை அரசாண்டான். போகோத் ஓரானாகிய அதலியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் அதித்தாள். Joshua was an 8 years old when he and began the reign, and he reigned 31 years in Jerusalem. And his mother's name was Julia, and the daughters of the Adaiah of the Boscot. வசனம் 2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளை எல்லாம் வலது இடது புற விலகாமல் நடந்தான். And did that which was again in the sight of the Lord, and walked in all the way David his fathers, and turned not and said, choose this right hand or choose this left. வசனம் 3. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலேயே ராஜா மொசூலமினி குமாரனாகிய அத்சேலியாவின் மகன் சப்பான் என்னும் சம்பதிரியை கர்த்தரின் ஆலயத்திற்கு அனுப்பி, and it's come to pass in these 8 years of the kings Josiah, that the king sent and Sapana, the sons of the Azaliah, the sons of the Masaliam, the scribe, to this house of the Lord, saying. வசனம் 4. நீ பிரதான ஆசாரியர்களாகிய இலக்கியனவின் இடத்திலே போய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜாதிகளின் கைகளிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, go up the Hilkiah the high priest, that he may sum this silver which and he forgot into this house of the Lord, which and the keepers of the doors, how getters of this people. வசனம் 5. பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கைகளிலே கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறவர்களுக்காக அதில் இருக்கிற வேலைக்காரர்களாகிய and let them and deliver into the hands of the doors of the work that have in the overshadowed of the house of the Lord, and let them and give into these doors of the work which in this house of the Lord to the reapers, the branches of the house. வசனம் 6. தச்சருக்கும் சிற்ப சாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும் வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். And to the carpenters and builders and masoners, and shew this by timber, and when the store to the reapers the house. வசனம் 7. ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையிலே ஒப்புவித்த கொள்கிறவர்களா காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடினால் அவர்களிடத்திலே அதன் கணக்கையே கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான். எவ்வளோ உண்மையாக கொடுக்குறான். Habit there was and no and reckoning made and with is them of the money which was delivered into their hands, because they delayed faithfully. அவங்க அந்த ரிப்பேர் செய்கிறவங்ககிட்ட கூட கணக்கு கேட்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அது கடவுளுக்கு நான் உண்மையாக செய்வாங்கன்றதை நம்புகிறான். வசனம் 8. அப்பொழுது பிரதான ஆசிரியர்களாகிய இலக்கியா சம்பரதினியாகிய சப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தை கண்டுபிடித்தேனே என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சப்பரனிடத்திலே கொடுத்தான். அவன் அதை விசாரித்தான். And Hilkiah the high priest and sent unto the Sappanas to the scribe, have and found in this book of this laws in the house of the Lord. And the Hilkiah gave in this book to the Sapparna, and he and read it. வசனம் 9. அப்பொழுது சப்பரனாகிய சம்பர்னான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி
ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார்கள் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை விசாரிக்கிறவர்கள் கைகளிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். And Samparnath the scribe came to this king, and forgot the king's words again, and said unto their servants, haven't getter the many money that wasn't found in this house, and have the delivered into the hands of them that do this work, that haven't overshadowed of the house of the Lord. வசனம் 10. சபர்னாகிய சபதன் பின்னையும் ராஜாவாகிய நோக்கி, அசரியானாகிய இலக்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். And Saparnan the scribe is seers and king's sons are saying, Ilkiah this priest and he and delivered me a book, and Saparnas read and before this king. வசனம் 11. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, And it's come to pass when this king said and heard the words of the books of the law, that he ran in his clothes. வசனம் 12. ஆசாரியனாகிய இலக்கியாவுக்கு சப்பர்னான் குமாரனாகிய அக்கிமுக்கும் மிகாமியாமின் குமாரனாகிய அக்கோவிற்கும் சம்பர்தனாகிய சப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசரனவுக்கும் ராஜா கட்டளையிட்டது. And the king's commandments, Lekia the son priest, and Anakiam the sons of the Saparnan, and Achbur the sons of the Macha, and the Saparnas the scribe, and Asania the servants of the kings of the saying. வசனம் 13. கண்டொடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதேயாவுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதபடி ஆனால் நம்மேல் பற்றி தெரிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரிதும் என்றான். Go ahead and inquire of the Lord for me, and for these people, and for all the Judah, conquering the words of the book of the found for this great is the word of the Lord that is unkindly against you, because our fathers have not hearkened unto these words of this book, to do according unto the all which is right in conquering use. வசனம் 14. அப்பொழுது அசிரியானாகிய இலக்கியாவும் அக்கியாமும் அக்கோரும் சப்பர்னானும் அசையாவும் அர்சிகாசின் குமாரனாகிய திக்வானின் மகனான சல்லும் என்னும் விஸ்திரசாலை விசாரிப்புக்காரனான மனைவியாகிய உள்தாள் என்னும் தீர்க்கதரிசி சியானிடத்திற்கு போய் அவனுடனே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். So Achiam this priest, and Achiam and Achaba and Saparnan and Asian went into the Yudah, the prophetess, the wife of the Salom, the sons of the Tivika, the sons of the Aros, keepers of this word. Now these dwelt in the Jerusalem in the college, and the commandments with ear. வசனம் 15. அவள் அவர்களை நோக்கி, உங்களை எங்களிடத்திலே அனுப்பினவரிடத்திலே நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், And she said unto them, Thus saith the Lord God of the Israel, tell the man that sent you to me. வசனம் 16. இதோ யூதேயாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம்
கட்டி இருக்கிற பொல்லாப்பை நான் இந்த புஸ்தகத்தில் மேலும் அதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன். Thus said the Lord, and behold, I will and bring evil upon this place, and upon the inhabitants thereof, even all these words of the book of which the king of the Judah hatred. வசனம் 17. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளிலே கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினாள். என் உக்கிரமம் இந்த ஸ்தலத்தில் மேலே பற்றி எரியும், அது அவிழ்ந்து போவாது, இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். Because they haven't forsaken me, and haven't drawn it in connects unto the other gods, that they and mighty provoke me to the hunger with all the work of their hands. Therefore me with word shall and be kindler against this place, and shall not be enquire. வசனம் 18. கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறதற்கு உங்கள் அனுப்பின யூதேயாவின் ராஜாவினிடத்திலே நீங்கள் போய், நீர் கேட்ட வார்த்தைகளையும் குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், But to the kings of the Judah which sent you to inquiry of the Lord, those shall and he said to them, those said the Lord and God of the Israel, as stretching in the words which thou hast heard. வசனம் 19. நான் இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கும் விரோதமாகவும் அவர்கள் பாழும் சாபமானவர்கள் என்று சொன்னதை நீர் கேட்டபொழுது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். எப்படி சொல்றாரு பாருங்க. இவர் தாவீதை போல இருக்காரு, இதுலேருந்து தெரியுது. Because then he heart was tender, and though an asked and tumbled they self and before the Lord, when thou hearest what I speak and against this place and against the inhabitants thereof, that they shall and become a desolation and a curse, and asked and run they clutters and repeat before me, I also have the ear thee, said the Lord. வசனம் 20. ஆகையால் இதோ நான் உன்னை என் பிதாக்கள் அண்டையிலுக்கு சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்துடனே உன் கல்லறையிலே சேருவாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேலே வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை. இதனால் அவர் சொல்கிறாரு, நான் செய்ய போகிறது செய்வேன், அதனால் நீ சமாதானமாக உன்னுடைய கல்லறைக்கு நீ போய் சேருவ, அதை உன் கண்ணு காணாது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ கோபமாக இருக்கார். ஏன்னா எத்தனையோ தடவை சொல்லிட்டார் கடவுள், யாருமே கேட்குறபடி இல்லை, அவங்க இஷ்டப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணை மறைச்சிட்டான் பிசாசானவன். நீ சமாதானத்துடனே உன் கல்லறைக்கு சேருவாய், நான் இந்த சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை சொல்லுங்கள் என்றார். அந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். Behold, and therefore I will and getter thee and to the fathers, and thou and shalt be and getter into the grave, into the peace, and thine eyes shall not see all the evils which I will bring upon this place, and they unforgot the king's boats again. வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும், கடவுளே சொல்லிட்டாரு. தாவீதை போல இவர் இருக்கார், வலது இடது புறம் இல்லாமல் நன்மையான காரியத்தில் தீங்கு நடக்கிறது, அந்த தீங்கு கோசம் மனஸ்தாமப்பட்டு அவருடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டாருன்னு. அதனால் அவருக்கு ஒரு இது சொல்கிறாரு, நீ உன்னோட கல்லறையில் போயிட்டு சமாதானத்தோட போய் சேருவ அப்படின்னு. இதான் ஆனால் நடக்க போகிறது நடக்கும் அப்படின்ட்டாரு. இது வரைக்கும் நடந்து தானே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருந்தி அவர் அண்டையில் சேரணும். நம்மலாம் யார்? இஸ்ரேல்னால் யார்? யாக்கோபு. அவர் யூதா வம்சம்னு இருக்காங்க. இப்போ நல்லபடியாக இருக்கவங்கெல்லாம் யூதா வம்சக்காரங்க. இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இஸ்ரேலியர்கள்.
பிரிஞ்சு வந்தவங்க தான் நம்மளாம். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு விதத்தில் நம்மளை வந்து அவர்கிட்ட சேர்க்குது. அவரோட மக்கள்ன்றதை நம்மளை சேர்க்குது. நான் என்ன தான் ஒரு இந்துவாக இருந்தாலும் நான் நானும் அவரோட மகன்றதை வந்து இதில் உறுதியாக தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.